முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் இப்படி நடக்கலாமா என்று தீக்கதிர் பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியர் குமரேசன் கேள்வி எழுப்பியுள்ளார். விகடனில் அவர் எழுதியுள்ள கட்டுரையில் கரூர் உயிரிழப்புகள் தொடர்பான செய்திகளில் காவல்துறை குறித்தும் ஆட்சியாளர்களின் அணுகுமுறை தொடர்பாகவும் விமர்சனங்கள் வெளிப்பட்டதன் பின்னணியிலேயே புதிய தலைமுறை கேபிள் உருவப்பட்டிருக்கிறது என்ற பேச்சு ஊடகர்களிடையே இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். கூடவே ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது அச்சமற்ற இதழியல் இல்லாமல் இருளில் மக்களாட்சி மறித்துவிடும். எனவே பத்திரிகை சுதந்திரத்தை காக்க வேண்டும். இது ஊடகங்களுக்காக மட்டுமல்ல, ஒவ்வொரு குடிமகனும் அறிந்து கொள்ள, கேள்வி கேட்க மற்றும் உண்மையை பேசுவதற்கான உரிமைக்காகவும் ஆகும் என்று பேசியதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு கேபிள் டிவியின் தற்போதைய நடவடிக்கை அதற்கு எதிராக இருப்பதாக கூறியிருக்கும் அவர், இணையத்தின் வழியாக கைபேசிகளிலேயே செய்தி ஒளிபரப்புகளை காண முடியும் என்ற இன்றைய வளர்ச்சி கட்டத்தில் இது ஒரு காலாவதியான அணுகுமுறை இல்லையா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் பத்திரிகையாளர் குமரேசன். மூத்த பத்திரிகையாளர் பிரியனும் விகடன் கட்டுரை வாயிலாக அரசுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். நாட்டில் எது பேசுபொருளாக இருக்கிறதோ அதற்கு ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுப்பது வழக்கமானது மட்டுமல்ல, தவிர்க்க முடியாதது என்று கூறியிருக்கும் பிரியன், செய்திக்காக சேனலை முடக்குவது சீப்பை ஒழித்து வைத்தால் திருமணம் நின்றுவிடும் என்ற கதையாகத்தான் இருக்கும் என்றும் கூறியிருக்கிறார். அரசு கேபிள் சேவையில் இருந்து எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி புதிய தலைமுறை தொலைக்காட்சி நீக்கப்பட்டிருப்பது கருத்துரிமையின் மீதும் ஊடக சுதந்திரத்தின் மீதும் விடுக்கப்பட்டிருக்கும் நேரடி சவால் என்று பத்திரிகையாளர் என் சுவாமிநாதன் கண்டனம் தெரிவித்துள்ளார். சார்புத்தன்மையற்ற நடுநிலை செய்திகளை வழங்கிய ஒரு ஊடகம் அரசு கேபிள் சேவையிலிருந்து திடீரென நீக்கப்படுவதை எப்படி புரிந்து கொள்வது? நடுநிலை செய்திகளை வெளியிட்டதால் மேலெழுந்த கோபம் என்பதை தாண்டி இதை எப்படி ஒரு சாமானியன் அர்த்தப்படுத்திக் கொள்ள முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். பாசிசத்தை எதிர்க்கிறோம், கவர்னரை எதிர்க்கிறோம், ஒன்றிய அரசை எதிர்க்கிறோம் என எப்போதுமே ஜனநாயகம் பேசும் ஒரு இயக்கத்திற்கும் அவர்கள் முன்மொழியும் திராவிட மாடலுக்கும் இது அழகல்ல என்பதை பொறுப்புள்ளவர்கள் உணரட்டும் என்றும் என் சுவாமிநாதன் கூறியிருக்கிறார்.